தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று திருக்குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் நாள். ஆகவே அப்பா செய்த நன்மைகளை நாம் நினைச்சு ஆர்வத்தோடு நன்றியோடு அவர் துதிப்பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடல் சொல்கிறது, அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க என்று சொல்லி இந்த பாடலோடு கூட நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை துதித்து பாடுவோம். எல்லா கரைகளை தட்டி வச்சு நாம் மகிழ்ச்சியோடு பாடுவோம். அப்பா இத்தனை நன்மைகள் செய்கின்றார். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அப்பா செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஆர்வத்தோடு
நாம் இந்த ஞாயிறு திரு குடும்பம் பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்று நாம் அனைவரும் இயேசுவின் பிறந்ததை முன்னிட்டு நாம் இன்று கொண்டாடுகின்ற இது அனைத்தும் நம்மிலே ஒருவர் நம்மளை அர்ப்பணித்து செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தை கொடுத்த முடிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே அப்பா கூடி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய அன்பு கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. அப்பா எங்கள் அனைவரையும் ஆண்டவரே தூய ஆவியானவர் மாத்திரம் மறைத்து செயலாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் மூதாதையருக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அப்படியாய் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நிலைத்திருந்த ஆண்டவரே இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே உடைய வார்த்தை எடுத்துரைக்கிற வல்லமை ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களை மறைத்து செயலாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு பிதாவே, ஆமென். இயேசுவே மே போற்றுகிறோம், மே புகழ்கிறோம், மே ஆராதிக்கிறோம், கொடானபடி நன்றி செலுத்துகின்றோம். இன்று நாம் பெத்லகேம் நகரில் இயேசு பிறந்துள்ளார் என்று இந்த பாடல் வழியாக ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நாம் அனைவரும் துதிப்போம். இரண்டாவது விண்ணப்பமானது நாம் அகில உலகம் முழுதுமாக நம்ம தேசத்தையும் அகில உலகம் முழுதுமாக இருக்கிற எல்லா நாடுகளையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நம்ம தேசங்களில் ஆண்டவருடைய ஆட்சி நடக்க வேண்டும் என்றும் உண்மையோடு செயல்படக்கூடிய ஆசிரியர் ஆண்டவர் தர வேண்டும் என்று நம்மிலே ஒருவர் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. அப்பா லூக்கா நற்செய்தி அப்பா முதல் அதிகாரம் 68வது வசனத்தில் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். ஆம் ஆண்டவரே, அப்பா நீர் இந்த உலகத்திற்கு அப்பா எங்களை தேடி வந்து ஆண்டவரே அப்பா எல்லாவித அப்பா இக்கட்டுகள் நெருக்கடிகள் பாவங்களிலிருந்து ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு விடுதலை தந்தீர் ராஜா. நன்றி ராஜா. இது ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்தை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் நாட்டு தலைவர்கள் அப்பா ஒவ்வொரு மாநில தலைவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நேர்மையின் பாதையில் அப்பா நீ
நடத்த வேண்டும் என்று அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆம் ஆண்டவரே, அப்பா எங்கள் தேசத்தில் அப்பா பஞ்சம், பசி, பட்டினி அனைத்திலிருந்தும் ஆண்டவரே ஏழை எளிய மக்களுக்கு அப்பா நீர் ஆண்டவரே அப்பா தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆம் ஆண்டவரே, தீவிரவாதங்கள் அப்பா வன்முறைகள் அனைத்தும் ஆண்டவரே எங்கள் தேசங்களிலிருந்து முற்றிலுமாக ஆண்டவரே அகற்றப்பட வேண்டும் ராஜா. நீர் ஆண்டவரே எங்கள் தேசத்தை சுற்றிலும் ஆண்டவரே அக்னி மதிலாக இருந்து ஆண்டவரே காக்க வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. வாலிப பிள்ளைகள், முதியவர்கள், அனாதைகள் அப்பா அனைவரையும் ஆண்டவரே அப்பா நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஏனெனில் ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆண்டவரே அப்பா உம்முடைய ஒரே மகனை எங்களுக்காக கொடுத்து ஆண்டவரே அப்பா எங்களை நீர் காப்பாற்றினீர் ராஜா. எனவே ஆண்டவரே அந்த விசுவாசத்தோடு நன்றியோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். இயேசுவே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். திருமகன் பிறந்தார், அருள்மழை பொழிந்தார் என்று ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நாம் அனைவரும் துதிப்போம். கைகளை தட்டி உற்சாகத்தோடு. அடுத்த விண்ணப்பமானது யாரெல்லாம் இந்த ஆன்லைன் பிரேயரை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, ஒவ்வொருவரும் திரு குடும்பத்தை போல வாழ வேண்டும் என்று நம்மிலே ஒருவர் அர்ப்பணித்து ஜெபிப்போம்.
அன்பின் பரலோக தந்தையே, அப்பா இந்த நாளுக்காக உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா இதோ இந்த ஆன்லைன் பிரேயரை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. அப்பா நீர் ஆண்டவரே உங்களுடைய திருக்குடும்பம் போல அப்பா நீர் இருந்தது போல அப்பா இதோ ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை தருவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு மகிழ்ச்சி ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் நீர் செயலாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா உம்மை அறிந்து ஆண்டவரே உம்மை நோக்கி வரவும் எல்லா தீமையிலிருந்தும் அப்பா பிள்ளைகளை நீர் விடுவித்த ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே சொல்லிருக்கிறேன் அப்பா, ஒருவர் கூட நான் பாதாளத்துக்கு போவது விரும்புவதில்லை என்று ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் வரும்போது எழக்கூடிய ஆசிரியர் தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் ஒன்று உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நம்மில் அனைவரும் போற்றி புகழ்ந்து ஆண்டவரை போற்றுவோம். இயேசுவின் குடும்பம் ஒன்றே உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்றே உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, அங்கு கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, படும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார், ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்றே உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்றே உண்டு. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, புதி பாடல் உண்டு. எப்போது நம் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்போம். இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு.
அன்பின் பரலோக தந்தையே, அப்பா இந்த நேரத்திற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகளுக்காக செய்தி கொடுக்க வரப்போகின்ற சகோதரி உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா நீர் மகளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. மகள் கொடுக்கின்ற உடைய இறை வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளின் உள்ளத்திலும் ஆண்டவரே அப்பா பதிந்து ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் மனமாற்றுதல் அடையக்கூடிய ஆசிரியனை தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இந்த உன்னதமான வானவெளியில் நாம் யாவரும் ஆண்டவரை போற்றினோம், புகழ்ந்தோம், ஆராதித்தோம். இப்பொழுது உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. நாம் யாவரும் கண்களை மூடி உன்னதமான ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நாம் செபிப்போம். Hallelujah. Thank you Lord Jesus. நன்றி தகப்பனே. இசப்பா இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே எங்களை பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இசப்பா எங்களை ஒவ்வொருத்தரும் நீங்க ஏற்றுக்கொள்வீராக தகப்பனே. Especially Lord Jesus, I surrender our messenger into your feet, Lord. You bless her, Lord Jesus. It is your thing, Lord Jesus. Whatever you do, Lord Jesus, whatever you say, Lord, it should happen, Lord Jesus. இந்த நேரத்துல தகப்பனே உடைய வார்த்தைக்கு தாகத்தோடு ஏக்கத்தோடு வந்து கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அந்த மக்களை நீங்க ஆசீர்வதிப்பீராக. இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறீங்களா ஒவ்வொருத்தரும் நீங்க நிரப்புவீராக தகப்பனே. விசேஷமாக வாலிப மக்களை நீங்க தொடுவீராக தகப்பனே. இந்த நேரத்துல சப்பாவுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள செல்லும் போது தகப்பனே அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கெட்ட தீச்சைகள் தகப்பனே, எல்லா bad thoughts, Lord Jesus, let it go away right now, Lord. Deliver, Lord Jesus, from all these sins and problems, Lord. By your word, Lord, you touch them with your Holy Spirit, Lord Jesus. Let your word go and touch their hearts, Lord Jesus. Let it be like a sword, Lord, like an arrow, Lord Jesus, so that whatever things are there into their mind, action, soul, behavior, let it go right now, Lord, and touch with your holy guide. You bless them, guide them, and lead them in the way of righteousness, Lord. I close my prayer to Jesus Christ the Lord. Amen. 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 இப்பொழுது ஒவ்வொரு வாலிபமார்களே இந்த உன்னதமான மாலவெளியில் நாம் யாவரும் இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற உன்னதமான வார்த்தை என்னவென்று பார்க்கும்போது கம்பேஷன், இரக்கத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் ஆண்டவருடைய இரக்கம் ஒவ்வொரு வாலிபருக்கும் எப்படிப்பட்ட இரக்கம் ஆண்டவர் கொடுக்கின்றார், யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய இரக்கம் இருப்பது என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய இரக்கத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம், நாம் தியானிக்க போகின்றோம். ஆகையால் முதல் இரக்கம், அவருடைய இரக்கம் யாருக்கு இருக்கும் என்று பார்க்கும்போது சிதறொன்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வாலிபருக்கும் அவருடைய இரக்கம் இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆகையால் மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிப்போம். Matthew chapter 9 verse 36. As he saw the crowds, his heart was filled with pity for them, because they were worried and helpless, like a sheep without a shepherd. Hallelujah. திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க யார் மேல் முதல்ல அவர் இரக்கத்தை காமிக்கிறார் என்று பார்க்கும்போது சிதறொண்டி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும் அவருடைய இரக்கம் தயவாய் இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆடில்லாத மேய்ப்பெண் இல்லாத ஒரு ஆடுகள் எப்படி இருக்கும், அதற்கு எந்த வழியில போகணும் என்று தெரியாது, டைமுக்கு உணவை சாப்பிட கூட அதுக்கு தெரியாம இங்கேயும் அங்கேயும் அது திரிந்து கொண்டே இருக்கும். அதே போல யாரெல்லாம் நம்மளுடைய வாலிப வாழ்க்கையில எப்படி வாலிப வாழ்க்கை இருக்கணும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று தெரியாம
அவங்க திசையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் மேலும் அவருடைய இரக்கம் நிறைவாய் இருக்கும். அவரை தேடி போகும்போது அந்த செதறுண்டி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபரையும் அவர் ஒன்று சேர்த்து அவருடைய இரக்கத்தை கொடுத்து அவர்களை அவர் கட்டி அணைத்து முத்தமிடுகிற உன்னதமான தேவனாய் இருக்கிறார். ஆகையால் இந்த உன்னதமான நேரத்தில் பிரியமான வாலிபர்களே, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவர் இரக்கத்தை கொடுத்து உங்களை அன்பு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் மேய்ப்பினில்லாத ஆடுகளுக்கு அவங்களுக்கு அரவணைக்க யாருமே இருக்கவே முடியாது. அவங்களுக்கு எதிராக எந்த பிரச்சனையோ வந்தாலும் அவர்களை காப்பாற்ற யாருமே இருக்க முடியாது. அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு துணையாய் நிற்கின்றார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க வழி மாறி எந்த வழியில பயணம் செய்யணும், எப்படி நான் ஒரு வாலிப வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தெரியாம அழிந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்வது இதுவே, ஆண்டவர் உங்களை தேடி உங்கள் மேல் அவர் இரக்கத்தை காமிக்கிற உன்னதமான தேவனாய் இருக்கிறார். இது முதலான ஒரு இரக்கம். இரண்டாவது இரக்கம், யாருக்கு அவருடைய இரக்கம் மிக அதிகமாய் இருக்கு என்று பார்க்கும் போது, இட் இஸ் ஃபார் த சின்னிங் ஒன்ஸ். பாவத்தை சேர்கிற மேல அவருடைய இரக்கம் அதிகமாயிருக்கும். ஏனென்றால் தவறு செய்து உங்க மனம் மாறும் போது ஆண்டவர் அவங்க மேல் மனமிறங்குறவராயிருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் மீகா 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். மீகா chapter 7 verse 19. You will be merciful. You will be merciful to us once again. You will trample our sins underfoot and send them to the bottom of the sea. Hallelujah. பாருங்க, ஆண்டவர் உன்னதமானவர். நம்மளுடைய பாவத்தை அவர் எப்படி மன்னிக்கிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் நம் பாவத்தை எப்படி அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கும்போது, நம்மளுடைய தீச்செயல்களை அவர் மிதித்து போட்டு நம் பாவங்கள் யாவற்றையும் அதை ஆழ்கடலில போட்டு விடுவார். ஏன் என்று பார்க்கும்போது அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். இரக்கம் உள்ள தேவனால் மட்டும்தான் நம் பாவங்களை மன்னிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் அவர் இந்த உலகத்துல தோன்றிய ஒரே காரணம் என்னவென்று பார்க்கும்போது, பாவத்தில் இருக்கிறவங்களே அவர் மீட்கிறதுக்காகவே இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்தவர். ஹalleluya. ஆகையால் பாருங்க, பாவத்தை அவர் காலால் அதை மிதித்து ஆழ்கடல்ல அதை எடுத்து போடும்போது யாராலும் அது மீண்டுமாய் எடுக்கவே முடியாது. ஏதாச்சும் ஒரு பொருள் ஆழ்கடல்ல அது விழுந்துச்சுன்னா யாரால அது எடுக்க முடியுமா? இல்ல அது கிடைக்கத்தான் முடியுமா? ஒரு நாளும் இயலாது. அதே போலத்தான் நம்மளுடைய பாவத்தை கூட அவர் ஆழ்கடலில போடுகிற வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் பிரியமான வாலிபர்களே, நீங்க உங்களுடைய வாலிப வாழ்க்கையில சில பாவங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்திருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த பாவத்தை மன்னித்து அவர் இரக்கத்தை காமிக்கிற உன்னதமான தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய பாவங்களை தீச்செயல்களை யாவற்றும் அவர் காலால மிதித்து ஆழ்கடலில் அவர் போடுகிற உன்னதமான ஆண்டவராய் இருக்கிறார். ஆகையால் உங்களுடைய தீச்செயல்களை, உங்களுடைய ஒவ்வொரு பாவங்களை ஆண்டவருடைய பாதத்துல சமர்ப்பணிங்க. ஆண்டவர் யாவற்றையும் மன்னித்து உங்கள் மேல் இரக்கத்தை பொழிந்து நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்தையும் அவர் அங்கீகரிக்க உன்னதமான தேவனாய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது மூன்றாவது இரக்கம், யாருக்கு அவருடைய இரக்கம் மூன்றாவது இரக்கம் இருக்கு என்று பார்க்கும்போது, நோயோடு இருக்கிறவங்க மேல அவருடைய இரக்கம் நிறைவாய் இருக்கும் என்று பார்க்கிறோம். அதற்கு நாம் யாவரும் மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 40 42 வரை நாம் வாசிப்போம். மார்க் chapter 1 verse 40 to 42. A man suffering from a dreaded skin
skin disease came to Jesus, knelt down and begged for help. and begged for the help. If you want to, he said, you can make me clean. you can make me clean. Jesus was filled with pity with the pity and stretched out his and hand stretched out his hand and touched him. touched him. I do want to. He answered, be clean. Be clean. At once, The disease left the man disease left the man and he was clean. and he was completely healed. Hallelujah. ஒரு நாள் ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழங்கால் படியிட்டு வேண்டினான். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். ஹalleluya. பாருங்க, ஆண்டவரால கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமில்லை. இது ஏன், எப்படி இந்த நோயை நீக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கும்போது, அந்த மனிதன் ஆண்டவருடைய இடத்தில் வந்து, ஆண்டவரே இது உம்மால் கூடுமாப்பா என்று சொல்லி முழங்காலிட்டு he knelt down before the God and he told, Lord, you can do it. It is possible by you என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்த அந்த தோல் நோயாளி, அந்த மனிதன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்த உடனே, அவர் அந்த நோயாளியை பார்த்த உடனே அவருடைய மனம் பரிவு கொண்டார் என்று பார்க்கும்போது, he had compassion, he took pity on that sickful man and immediately the Lord touched his hand and healed all the diseases. அவர் பரிவு கொண்ட உடனே ஆண்டவருடைய மனம் அந்த மனிதனை உடைய நோய் சுகமாக்கணும் என்று நினைத்து அவர் உடனே கரங்களை நீட்டி தொட்ட உடனே அந்த நோயெல்லாம் நீங்கிவிட்டது. அவர் நோயாளிகள் மேல் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். வாலிபர்களே, உங்களுடைய வாழ்க்கையில பல விதமான நோய்களால பிடிக்கப்பட்டு நீங்க நோயோடு இருக்குவீர்கள் என்றால், இந்த உன்னதமான நேரத்தில் உங்களுடைய நோய்களை ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. எப்படி இந்த தோல் நோயாளி ஆண்டவரை தேடி முழங்காலிட்டு, ஆண்டவரே உம்மால் கூடுமப்பா, இந்த நோய்களை நீ சுகமாக்கும் ஆண்டவர் என்று முழங்காலிட்டு அவன் கதறி ஆண்டவர் பாதத்தை பிடித்தானோ, அதே போல நீங்களும் ஒவ்வொரு வாலிபர்களே, ஆண்டவர் நோயாளிகள் மேல் அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நோய்களை ஒரு நிமிடத்துல அவர் குணமாக்க சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற ஒவ்வொரு நோய்களை கூட அவர் சுகமாக்க சர்வ எஜமானனாய் இருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு உங்களுடைய நோய்கள் கூட அது குணமாகும். நான்காவது, ஆண்டவருடைய இரக்கம் யாருக்கு இருக்கும் என்று பார்க்கும்போது, ஒவ்வொரு துன்பப்படுகிற ஒவ்வொரு மனிதன் மேலும் அவருடைய இரக்கம் இருக்கும். The Lord feels compassion for every suffering ones என்று பார்க்கும்போது, எக்ஸாம்பிளை இன்றைக்கு நாம் 2 ராஜாக்களை நாம் பார்க்கிறோம். எப்படி ஒரு விதவியோட வீட்டுல, சாரிபாத் என்ற நகரத்தில் ஒரு விதவி இருந்தால், அவருடைய வீட்டுல உணவு கூட கொஞ்சம் கூட சாப்பிட கொஞ்சம் கூட உணவு இல்லாம ஒண்டி ஒரு பாத்திரத்துல எண்ணெயும் மாவு இருந்தது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த பஞ்சமா இருந்த அந்த இடத்தில் அந்த ஸ்திரீயோட வீட்டில் எப்படி ஒரு புதிய காரியத்தை அவர் செய்தார் என்று பார்க்கும்போது, அவங்க ஆண்டவரை நம்பினதால ஒரு இறைவாக்கினர், எலியா என்ற இறைவாக்கினரை வைத்து அவங்க வீட்டுல இருந்த அந்த எண்ணமும் அந்த மாவும் அவர் பெருகி வளர கிருபை தந்தார். ஹalleluya. இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியை காணக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களும், நீங்க படித்து விட்டு வேலை கிடைக்காம நீங்க இருக்கலாம். இல்ல உங்க குடும்பத்துல நிறைய பேர், உங்க தந்தை தாய்க்கும் வேலை இல்லாமல் இருக்கலாம். இல்ல நிறைய கஷ்டத்தோடு
உங்க குடும்பமே இருக்கலாம், இல்ல நீங்களும் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் துன்பப்படுகிறவர்கள் ஒவ்வொருத்தரும் அவர் நோக்கி பார்த்து அவர்கள் மேல் இரக்கத்தை கொடுத்து அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் உங்களுடைய துன்பத்தை, உங்களுடைய வேதனையை அவருடைய பாதத்துல வைக்கும் போது அது யாவற்றையும் அவர் அகற்ற வல்லவராய் இருக்கிறார். ஐந்தாவது கடைசியான இரக்கம் அவர் யார் மேல் காமிக்கிறார் என்று பார்க்கும் போது he showing the compassion on the one who seeks the Lord. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருக்கும் அவருடைய இரக்கம் நிறைவாய் இருப்பது. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்று பார்க்கும்போது நாம் நினைவு ஜனத்தை நாம் பார்க்கலாம். அவங்க தவறு செய்தார்கள், பாவத்தை செய்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர் மன்னிக்க அவர் வாய்ப்பு கொடுத்த உடனே அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார்கள். 40 நாள் அவங்க உண்ணாம எதுவுமே குடிக்காம அங்க இருந்த ஒவ்வொரு அனிமல்ஸ்ல இருந்து ஜனங்க வரை, ராஜாங்கள் வரை உபவாசித்து அவர்கள் யாவரும் ஆண்டவரே நோக்கி பார்த்தார்கள். நோக்கி பார்த்ததுனால ஆண்டவர் அவர் மேல் இரக்கத்தை வைத்து அவங்களை அழிக்காம அவங்களுக்கு ஒரு புது ஜீவனை அவர்களுக்கு கொடுத்தார். அதே போல வாலிபர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க தீமை செய்து விட்டு ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா, நான் தவறு செய்து விட்டேனே என்று குற்ற உணர்ச்சியோடு நீங்க இருப்பீர்கள் என்றால் ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவரை தேடுங்க. அவரை தேடுகிற ஒவ்வொருத்தரும் அவர்கள் கண்டடைவார்கள் என்று பார்க்கிறோம். Those who seek the Lord, they will find him என்று நாம் உன்னதமான வார்த்தையை தியானிக்கிறோம். அதே போல யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அவர் உதவியின் கரத்தை நீட்ட வல்லவராய் இருக்கிறார். அதே போல இந்த எல்லா 5 இரக்கத்தையும் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதன் மேலும் அவர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் கடைசியான ஒரு வசனம் சங்கீதம் 145 verse 8 நாம் வாசிப்போம். The Lord is loving and merciful, slow to become angry and full of constant love. Hallelujah. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் இரக்கமும் அன்பும் உள்ள உன்னதமான ஆண்டவராய் இருக்கிறார். அவர் சீக்கிரத்தில் சினம் கொள்ளாதவராய் இருக்கிறார். He will not get angry so soon. He is very constant in giving love to his children. So my dear youths, today do not worry about the past sins, what we have done in our life. But today, give your life to the God. The God is very merciful. He is a compassionate God. He can change the impossible into a possible thing. So my dear youths, give your life to the God. He will change your life completely as what he requires. இன்றைய உன்னதமான நாட்களில் பிரியமான வாலிபர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடியாததை அவர் முடித்து வைக்கிற உன்னதமான தேவனாய் இருக்கிறார். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில எந்த தவறு, தீமை எது இருந்தாலும் இன்றைய நாட்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவர் யாவற்றையும் அவர் அகற்றி அவர் அன்பை காட்டி வெளிப்படுத்துகிற உன்னதமான தேவனாய் இருக்கிறார். அவர் அன்பை எப்படி வெளிக்காட்டினார் என்று பார்க்கும் போது சிலுவிலே தன் ஜீவனையே கொடுத்து அவருடைய அன்பை வெளிக்காட்டினவராய் இருக்கிறார். ஆகையால் அவருக்கு அன்புக்கு நிகராக இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. ஆகையால் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம் வாழ்க்கையில நிறைவாய் இருப்பது. ஆகையால் ஒப்பு கொடுத்து நாம நம்மளுடைய வாழ்க்கையை கொடுக்கும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் போற்றி துதிப்போமாக. இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் நிறைந்து வாழ்பவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் யாவரும் ஆண்டவரை போற்றி புகழ்வோமாக. யாவரும் கரங்களை தட்டி எங்களோடு நீங்களும் உற்சாகமாக நீங்களும் இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக.
ஜெபிப்போமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த உன்னதமான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கே நாங்க இரக்கத்தை குறித்து தியானித்தோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க ஒவ்வொரு நோயோடு இருக்கிறவர்கள் மேலும் ஆண்டவரே, உள்ள உடைந்தவர்களுக்கும் ஆண்டவரே, உம்மை தேடி வருகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே, பாவம் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீ இரக்கத்தை காமிக்கிற உன்னதமான தேவனாய் இருக்கீங்க. ஆகையால் அப்பா, இந்த உன்னதமான மாலை வேளையில் யாரெல்லாம் வாழ்வர்கள் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, என்னுடைய ஒவ்வொரு விதமான தீச்செயல்களை மன்னிங்க என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருத்தரும் நீர் மன்னித்து உம்முடைய இரக்கத்தை நீர் அவள் மேல் பொழிந்தபடிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாவத்தை மன்னித்து காலால் மிதித்து அதை ஆண்டவரே you are putting into the bottom of the sea, Lord Jesus, Lord Heavenly Father. ஆண்டவரே, நீர் உன்னதமான தேவனாய் இருக்கீங்க ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆகையால் நீர் ஒவ்வொரு பாவத்தையும் மன்னித்து ஆண்டவரே, நீர் ஒவ்வொருத்தர் மேல இரக்கத்தை காமிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உன்னதமான மாலையில் யாரெல்லாம் வாலிபர்கள் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் சஃபரிங்ஸோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருத்தர் மேல உம்முடைய உன்னதமான இறை கிருபை அவர்கள் மேல் இறங்குவீராக அப்பா. இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மேல உம்முடைய இரக்கத்தை நீர் பொழிந்து அவங்களுடைய ஒவ்வொரு பாரத்தையும் அகற்றி ஆண்டவரே, அவர்களுக்கு சமாதானத்தையும் அவர்களுக்கு கிருபையும் சமாதானத்தையும் அன்பும் நீர் கொடுத்து வழிநடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உன்னதமான நேரத்தில் உம்முடைய இரக்கம் இந்த வருஷ பூரா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இருந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இனி வருகிற புது ஆண்டுல கூட அவர்களுக்கு உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் நிறைவாய் இருப்பதாக ஆண்டவரே. இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நம் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இன்று திருக்குடும்ப பெருவிழா. திருக்குடும்பம் என்றால் என்ன? முதலிலே இறைவன் திருக்குடும்பமாய் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவி என்ற பெயரிலே மூவர் இறைவன் திருக்குடும்பமாய் இருக்கின்றார். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் ஆள்கின்ற இறைவன். அவரை போலவே பூமியிலே ஒரு குடும்பம் உருவாகும்படி ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். ஆனால் அவர்கள் குடும்பங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே உலக ஆசைகள் அவர்கள் கண்களை பறித்ததினால் குடும்ப வாழ்வை இழந்து விட்டார்கள். அவல நிலைக்குள்ளாக சென்று விட்டார்கள். எந்த குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்று உன்னதமான கடவுள் என்னை போலவே இருக்க வேண்டும் என்று தன்னுடைய சாயலை 2 பாகமாக பிரித்து ஆண் என்றும் பெண் என்றும் உருவாக்கி என்னை போலவே இவர்கள் பூமியில் செயலாற்ற வேண்டும் என்று திட்டம் வைத்தார். ஆனால் அவர்களோ கடவுளோடு நடந்தார்கள். கடவுளை கண் முன்பாக கண்டார்கள். அவர்கள்தான் முதலிலே கடவுளை முகமுகமாய் தரிசித்து பல மணி நேரம் கடவுளோடவே நடந்து வாழ்ந்தவர்கள். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை மனதில் ஏற்பட்ட ஆசையினாலே இழந்து கடவுளை பார்க்கிற பார்வையை இழந்து விட்டார்கள். கடவுளோடு நடக்கிற அனுபவத்தை இழந்து விட்டார்கள். அன்று முதல் இன்று வரை எவருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் கடவுள் வருத்தம் கொண்டு என்ன செய்தார்? அவர் மீண்டுமாக இதே போல நான் நினைத்த குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்.
அந்த தீர்மானம் நிறைவேற்ற 4000 ஆண்டுகள் ஆனது. 4000 ஆண்டு காலமாய் காத்திருந்த இறைவன் புதிய ஏற்பாட்டிலே தூய கன்னிமரியாள் வழியாக அவற்றை நிறைவுபடுத்தினார். ஆக புதிய ஏற்பாட்டிலே முதல் பெற்றோர்கள் தூய கன்னிமரியாளும் யோசேப்பும் இறைவாக்கிலே நிறைந்தவர்களாயிருந்தார்கள். இறைவாக்குக்கு ஏற்றவாறு வாழ வேண்டும் என்று தீர்மானித்தவர்கள், இறைவாக்கின்படி தான் வாழ வேண்டும் என்று மன உறுதி கொண்டு வாழ்ந்த குடும்பம். ஆகவேதான் அந்த குடும்பத்திற்கு திருக்குடும்பம் என்று பெயர் வந்தது. ஏன் திருக்குடும்பம் என்ற பெயர் வந்தது? திருத்துவ இறைவன் அந்த இல்லத்திற்கு வந்ததினாலே திருக்குடும்பம். திருத்துவ இறைவன் அந்த குடும்பத்திலே பிறந்ததினாலே திருக்குடும்பம். திருத்துவ இறைவன் தன்னுடைய திருவுளத்தை பூமியில் நிறைவேற்றும்படி எந்த மக்களை இழந்தாரோ அந்த மக்களை திரும்பவும் தன்னோடு சேர்த்துக் கொள்ளும்படி அந்த உன்னதமான இறைவன் திருக்குடும்பத்தை உருவாக்கினார். அந்த திருக்குடும்பம் உண்டாக மீண்டும் கணவன் மனைவி தேவைப்பட்டது. இந்த கணவன் மனைவி இறைவாக்கிலே நிலைத்து வாழ்ந்தார்கள், இறைவாக்கின்படி வாழ்ந்தார்கள், இறைவாக்கை நிறைவேற்றினார்கள், இறைவாக்குக்கு கீழ்ப்பட்டார்கள், இறைவாக்குக்காகவே வாழ்ந்தார்கள், இறைவாக்குக்காகவே அர்ப்பணித்தார்கள், இறைவாக்குக்காகவே பிள்ளைகளையும் கொடுத்தார்கள். ஆகவே இன்றைக்கு என்ன விழா? திருக்குடும்ப விழா. ஏன் திருக்குடும்ப விழா? தன் வீட்டில் பிறந்த குழந்தையை ஆலயத்திலே கொண்டு வந்து கொடுத்த விழா. ஆக இன்றைக்கு நற்செய்தி பாகத்திலே 3 நபர்களை நாம் பார்க்கின்றோம். மெசியா வருகைக்காய் காத்திருந்த இருவர். எப்படியெல்லாம் காத்திருந்தார்கள்? 3 வகையான நபர்கள். அதிலே முதல் வகை திருக்குடும்பம் என்ற கன்னிமரியாளும் சூசையும் குறிக்கிறது. இவர்களுக்கு இறைவன் தோன்றி சொன்ன செய்தி கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம். ஆக இன்று குழந்தை பிறந்தவுடனே திருவிழித்தை வாக்கை நிறைவேற்றும்படி, என்ன திருவிழித்தின் வாக்கு நிறைவேறுதல்? இன்று நற்செய்தி பாருங்க, வாசிக்க நாம் கேட்போம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 22வது வாக்கியம் வாசிக்கும் போது, மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். நன்றி மக்களே, நல்லா கவனித்து பாருங்க. பைபிளை படிக்கிறவங்களுக்கு தான் இந்த ரகசியம் எல்லாம் தெரியும். பைபிளை படிக்காதவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. பழைய ஏற்பாட்டு மரபை முற்றிலும் படித்து அந்த வாக்குக்கு ஏற்றப்பாடு வாழ்ந்தவர்கள் தூய கன்னிமரியாளும் சூசையும். ஆகவே திருச்சட்டத்தை நிறைவேற்றும்படி ஆலயத்துக்கு தன் குழந்தையை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு நம்ம குடும்பத்திலே கூட பல குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த குழந்தைகளை நாம் எந்த வகையில கொண்டு செல்லுகின்றோம்? மலடி என்ற பெயரை விலக்கி ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார். முதல் குழந்தை பிறந்த அந்த முதல் குழந்தை கடவுளுக்குரியது என்று அறியாமலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இன்று அறிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவத்தில் குடும்பத்தில் பிறக்கிற ஒவ்வொரு முதல் ஆண் குழந்தை அது கடவுளுக்கு சொந்தமானது. அதான் இன்னைக்கு முதல் வாசகத்திலே பார்க்கலாம். தொடக்க நூலிலே வாசகம், ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகம் பாருங்க, தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசித்து பாருங்கள். குறிப்பா 2வது வாக்கியம் என்ன சொல்லுகிறது?
அப்பொழுது ஆபிரகாம் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கு என்னதான் தரப்போறீர்? எனக்கோ குழந்தை இல்லையே. தமஸ்கு நகர் எலிசா தான் எனக்கு பின் என் இல்லத்துக்கு உரிமை மகன் ஆக போகிறானோ? நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீடு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளர் ஆக போகிறானா என்று ஆபிரகாம் கடவுளை பார்த்து கேட்டார். அதற்கு கடவுள் மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான். அடிமை பெண்ணிலிடம் பிறந்தவன் உரிமை பேராக மாட்டான். ஆனால் உனக்கு பிறக்கிறவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. 5வது வாக்கியம். அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்தார். நீ குழந்தை இல்லை என்று நினைக்கிறாயே, எனக்கு ஒரு வாரிசு இல்லை என்று சொல்லுகிறாயே, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன்தான் உனக்கு அடுத்து உன் அரசாங்கத்தை ஆளப் போகிறான் என்று சொல்லி அவனை வெளியே அழைத்து வந்தான். வெளியே அழைத்து வந்து என்ன சொன்னார் பாருங்க. வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழி மரபினரும் இருப்பார்கள் என்று சொன்னார். பாருங்க, கடவுள் ஆபிரகாமோடு எப்படி பேசுகின்றார். இன்றைக்கு இப்படி யாரிடத்தில் பேசியிருக்கிறார்? ஒருத்தர் 2 பேர் யாராவது சொல்ல முடியுமா? கடவுள் முகமுகமாக பேசினவர்கள் புதிய ஏற்பாட்டிலே யார் இருக்கின்றார்கள்? எல்லாரிடமும் தூதர்கள் வழியாக பேசினார். பிறகு அவரே இயேசுவாக பூமியிலே மனிதனாய் அவதரித்தார். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பேசின அந்த மொழி தோற்றம் புதிய ஏற்பாட்டில் தொடக்கத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் எவருக்கும் இல்லை. கடவுள் எப்படி ஒரு மனிதன் பேசுவது போல பேசுகிறார் பாருங்க. ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்தார். அவர் சொல்லுகிறார், என்ன கூடமானால் வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார். என்ன முடியுமா? இன்னைக்கு வானத்துல எவ்வளவு நட்சத்திரம் இருக்குதோ அன்னைக்கும் அவ்வளவுதான் இருந்துச்சு. வேணும்னா நீங்க வெளியே வரும்போது இரவு நேரத்துல வானத்தை அண்ணாந்து பாருங்க. சிட்டி பகுதியில அவ்வளவா தெரியாது. கிராம பகுதியில போய் பாருங்க. கிராம பகுதியில போனீங்கன்னா கொச்ச 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 எண்ண முடியாத அளவுக்கு, சிட்டிலாவது ஒரு அளவுக்கு கவுண்ட் பண்ற அளவுக்கு நமக்கு கிடைக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? முதல் குழந்தை கடவுளுக்குரியது. ஆபிரகாமுக்கு சொன்னபடியே இன்றைய வாசகம் சொல்லுகின்றன. 21ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை வாசிக்க நாம் கேட்போம். தொடர்ச்சி. ஆண்டவர் தாம் கூறியபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார். கடவுளின் வாக்குத்தத்தப்படி குறிப்பிட்ட அந்த காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது வயது முதிர்ந்ததில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். அந்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். வயது முதிர்ந்த காலத்தில், அந்த வயது முதிர்ந்த காலத்தில் ஈசாக்கை பெற்றெடுத்தார். ஈசாக்கு வளர்ந்த சில நாட்களில் கடவுள் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் மகனை பலி கொடுப்பாயாக. முதல் பிள்ளை கடவுளுக்குரியது என்று உனக்கு தெரியாதா? உன் மகன் எனக்கு வேண்டும். ஆபிரகாம் வயது முதிர்ந்த காலத்திலே ஒரு பிள்ளை கொடுத்தீர். இதுல வேற நீ என்ன கூடமானால் எண்ணிக்கொள் என்று நட்சத்திரத்தை பார்த்து சொன்னீர். எனக்கு பிறந்தது ஒரே பிள்ளைதான், அதையும் கேட்கிறீரே என்று அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் கேட்டதாக விவிலியத்திலே இடம்பெறவில்லை. அவர் கொடுக்கிறதிலே தாராளமாயிருந்தார்.
தனக்கு இருந்த ஒரு பிள்ளையை பலியிடுவதற்கு தாராளமாய் இருந்தார். ஆகவேதான் விசுவாசிகளின் தந்தை என்ற பெயரை ஆபிரகாம் பெற்றிருக்கின்றார். முதல் குழந்தை கடவுளுக்குரியது. மோசே பிறந்த முதல் குழந்தை கடவுளுக்குரியது. மோசே விடுதலை வீரனாய் மாறினார். சாமுவேல் பிறந்த முதல் குழந்தை கடவுளுக்குரியது. ஜக்கரியா எலிசபெத்துக்கு பிறந்த முதல் குழந்தை கடவுளுக்குரியது. திருமுழுக்கு யோவான். கரிமியால் சூசைக்கு தூய ஆவியால் நிரப்ப பெற்று மரியாளுக்கு பிறந்த குழந்தை முதல் குழந்தை உன்னதமான கடவுள் கடவுளுக்கு. இன்று உன்னுடைய முதல் குழந்தை யாருக்கு? நல்லா இருந்தா உனக்கு, நல்லா இல்லைன்னா அது தெருவுக்கு. ஒரு முறை ஒரு குடும்பம் தன் வீட்டிலே ஒரு பையனை கொண்டு வந்து குருவானவரை சந்தித்தார்கள். குருவானத்திலே சொன்னார், இந்த பையனை எப்படியாவது சாமியார் ஆக்கிடுங்க. அவர் மிக்க மகிழ்ச்சி, ஒரு பிள்ளையை இறை பணிக்காக அனுப்புகிறீர்களே என்று. அவர் குடும்ப விவரங்களை கேட்க ஆரம்பித்தார். கணவன் என்ன செய்கிறார், நீர் என்ன செய்கிறீர், உமக்கு எத்தனை பிள்ளைகள் என்று சொல்லும் போது அவர் சொன்னார், என்னுடைய முதல் பிள்ளை இன்ஜினியராக படிக்கின்றான். நல்லது. என்னுடைய இரண்டாம் பிள்ளை டாக்டராக படிக்கின்றார். நல்லது. என்னுடைய மூன்றாம் பிள்ளை ஒரு நல்ல திறனாளியாக ஸ்போர்ட்ஸ்மேனாய் இருக்கின்றார். நல்லது. இவன் நான்காவது பிள்ளை. இவன் மண்டையில படிப்பை ஏறது கிடையாது. ஆகவே இவனுக்கு கடவுளாவது இவனுக்கு கொடுக்கட்டுமே என்று இவனை கொண்டு வந்து பணிக்காக சேர்க்கின்றோம் என்று சொன்னார். இதை கேட்ட குருவானவர் சிரிக்க ஆரம்பித்தார். அப்போது அந்த தாய் சொன்னார்கள், ஏன் குரு சிரிக்கிறீர்கள்? நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க கோபித்துக் கொள்ளக்கூடாது என்று சொன்னார். இல்லை, சொல்லுங்க. முதல் குழந்தை இன்ஜினியரா இருக்கிறது, அது உனக்கு வேண்டும். இரண்டாம் குழந்தை டாக்டராக இருக்கிறது, அது உனக்கு வேண்டும். மூன்றாவது குழந்தை திறன் படித்திருக்கிறது, அது உனக்கு வேண்டும். நான்காவது குழந்தை உனக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, அது கடவுளுக்கு வேண்டும். ஆக உங்களுக்கு எது தேவையில்லையோ அது கொண்டு வந்து கடவுள் கொடுப்பீர்களா என்று கேட்ட போது அவர்கள் மனதிலே வாக்கு இல்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு நீங்க எப்படி? உங்க குடும்பத்தின் முதல் பிள்ளை யாருக்கு? ஆகவேதான் பைபிள் படிக்க வேண்டும். பைபிள் படிக்காததினாலே எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ட கண்ட புத்தகத்தை எல்லாம் படிக்க நேரம் இருக்கிறது. கதை புத்தகம் படிக்கணும், அவங்க எழுதினது, இவங்க எழுதினது, இவங்க எழுதினது, அதெல்லாம் படிக்க நேரம் இருக்குது. விவிலியத்தை படித்து அதுக்குள்ள இருக்கிற ஆழத்தை சொல்லுவதற்கு நேரம் இல்லை. இதுதான் இன்றைய கிறிஸ்தவ குடும்பத்தின் அழகு. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமா இருந்தால் தான் அந்த வீட்டில கடவுள் விரும்புகிற குழந்தை பிறக்கும். அதான் இன்றைய புனிதர்களிலே சிறந்த புனிதர் புனித அந்தோனியார். புனித அந்தோனியாருக்கு பிறந்த பெற்றோர்கள் ஒரே ஆண் பிள்ளை. நன்றாக திருமணம் செய்து அழகு பார்க்கணும்னு அம்மா நினைக்கிறாங்க. அப்பா சொல்றாரு, இல்ல அந்தோனியை கேளு, அவனுக்கு விருப்பம் இருக்கான்னு. அந்தோனிக்கு பிறந்ததிலிருந்து கடவுள் மேல் ஒரு பற்று. அவர் குருவாக மாறிவிட்டார். சாதாரண குருவாக இல்ல, அழகிலே சிறந்தவர். மொட்டை அடித்துக் கொண்டார், சொட்டை போட்டுக்கிட்டார். இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் சொட்டை தானா உள்ள தலையில. சொட்டைய மறைக்கிறதுக்கு முடிய போடுவாங்க. இன்னும் வெள்ளை முடி வந்துச்சுன்னா கலர் போட்டு அழகு பண்ணுவாங்க. ஐயோ என்ன வெள்ளை தெரியுத, கலர் அடி, டை அடி. டைல வர பிரச்சனை என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது.
இட்ஸ் a slow poison. உன் பிரெயினை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுடும். இன்றைக்கு இப்படி எல்லாம் வாழ்கிற குடும்பங்கள் இருக்கிறார்கள். பண்டிகை வந்ததும் பாருங்க, கொண்டாடினீங்க இல்ல, என்ன டைகளை கலரை போட்டு மினிக்கி, இன்னைக்கு ஒரு நாளாவது நல்லா அழகா தெரியணும். யாருக்கு அழகா தெரியணும்? மனிதனுக்கா கடவுளுக்கா? நண்பரே மக்களே, இன்று திருக்குடும்ப பெருவிழாவை சிறப்பிக்கிற நாம் திருக்குடும்பங்களா என்று அலசி பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெளிவாய் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டு நூலில் எழுதப்பட்ட, மோசையினால் எழுதப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும்படி தூய கன்னிமரியாலும் யோசேப்பும் குழந்தையை கொண்டு வந்து ஆலயத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். எதற்காக கொடுத்தார்கள்? வாசிக்கிறோம் பாருங்க, திரும்ப வாசிங்க. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 23வது வாக்கியம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். 2ஆம் அதிகாரம் 23வது வாக்கியம் வாசிக்கும் போது, ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும், ஆண் தலைப்பேறு அனைத்தும், அனைத்தும் என்றால் பொருள் என்ன? ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறக்கிற ஒவ்வொரு முதல் ஆண் குழந்தை, முதல் ஆண் குழந்தை கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றும்படி அர்ப்பணிக்கப்பட வேண்டும். சும்மா எப்பவுமே மரியாள் கிட்ட போயிட்டு அருள் இந்த மாதிரி வாழ்க அப்படின்னு வாய்க்கிலே சொன்னா போதாது, வாழ்ந்து காட்டணும். வாழ்த்துவதற்கு கூட உன் நாவு தூய்மையா இல்லை என்று சொன்னால் வாழ்த்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இதே வாயில பொய்யும், இதே வாயில கெட்ட பேச்சும், இதே வாயில அநேக அசுத்தம் செய்துவிட்டு மரியாதத்துல போய் அருள் இந்த மரியை வாழ்க ஆண்டு உடனே என்று பிணைத்துகிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கிறது? வாய் சுத்தமா இருக்கணும். வாய் தூய்மை அடைய வேண்டும் என்றால் எஸ்ஐயா போல, எஸ்ஐயாக்கு கடவுள் காட்சி கொடுத்தது போல் எஸ்ஐயா சொன்னார், என் உதடுகள் எல்லாம் அசுத்தமாய் இருக்கிறது. கெட்ட பேச்சு, பொய், பித்தலாட்டம், சாராயம், பீடி, வயல, இப்படி பல என் வாயில் இருக்கிறது, நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்ன உடனே கடவுள் அவனை விரட்டி விடவில்லை. தூதனை கட்டளையிட்டு நெருப்பை நாவை தொட்டு சுத்தமாக்கினார். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிற நாவுகளும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்ம நாவுகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். புறங்கூறுதல் வாயிலிருந்து அகற்றப்பட வேண்டும். நமக்கு எதிராயிருக்கிறவர்களை தாக்குதலில் இருந்து அகற்றப்பட வேண்டும். நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை மன்னிக்கிறதிலே ஆர்வமாயிருக்க வேண்டும். இந்த நாவு கடவுளுக்கு பயன்படுத்த வேண்டும். இந்த நாவிலே கடவுள் வாக்கு உச்சரிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அருள் நிறைந்தவளே வாழ்க என்று சொல்லுவதற்கு தகுதியுடையவர்களாயிருப்போம். முதலில் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் தூய்மையான கன்னிமரியாள் அவர்களை தேடி உன்னதமான கடவுளே வந்தார். நீ நான் தேடி போனா எப்படி இருக்கணும்? ராவெல்லாம் ராவடிச்சு, பகலெல்லாம் இஷ்டம் போல வாழ்ந்து, நேரம் கிடைக்கும் போது ஜெபத்தை சொன்னா அவங்களுக்கு கேட்குமா? திருக்குடும்ப வாழ்க்கை. திருக்குடும்பம் என்பது எந்த வீட்டிலே கணவன் மனைவி விவிலியத்தை வாசிக்கிறார்களோ அதுதான் திருக்குடும்பம். எந்த வீட்டிலே கணவன் மனைவி அன்னைக்குரிய திருப்பலி வாசகத்தை வாசித்து ஜெபிக்கிறது இல்லையோ அது திருக்குடும்பம் கிடையாது. நண்பரே மக்களே, கவனித்து பாருங்க. தூய கன்னிமரியாள் கடவுளின் வாக்கை நிறைவேற்றும்படி முதல் பேரான தலை குழந்தையை ஆலயத்துக்கு அழைத்து வந்தார். விவிலியம் சொல்லுகின்றன. திரும்ப வாசிங்க. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 23. ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும். பழைய ஏற்பாட்டில் இருந்து சொல்லப்பட்ட வாக்கு.
தலைப்பேறு, ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இதுவரைக்கும் செய்யவில்லை என்றால் இனிமேல் செய்ய ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. பைபிள படிங்க. வெறும் கட்டுக்கதையில காதுல வாங்கிக்கிட்டு வாழாதீங்க. பைபிள படிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் தன்னுடைய முதல் குழந்தை ஆண்டவருக்குரியதுன்னு நீங்க அர்ப்பணிக்க முடியும். கடவுள் உங்க வீட்டில இருப்பார். அவருக்கு முக்கியத்துவம் அளித்தால் அவர் உங்க வீட்டில இருப்பார். சும்மா வாயில பிணாத்திக்கிட்டு இருந்தாலும் வரமாட்டார். That is your satisfaction. உன் மன அமைதிக்காக நீ சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா கடவுள் எல்லாம் வரமாட்டார். வீட்டுக்கும் வரமாட்டார், உள்ளத்துக்கும் வரமாட்டார். எவர் அவர் வாக்கை நிறைவேற்றுவதற்கு காத்திருக்கிறார்களோ அங்குதான் அவர் தேடி வருவார். ஆகவே அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகள் அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். பாருங்க, இப்போ இரண்டாவது நபரை சந்திக்கின்றோம். முதல் யார்? திருக்குடும்பம். தூய கன்னிமரியாலும் தூய யோசேப்பும் அவருடைய விசுவாசத்தை, வாக்குறுதிகளை நிறைவேற்றியதினால் உன்னதமான கடவுள் அந்த வீட்டில் இயேசுவாக பிறந்து குடும்பமாக, திருக்குடும்பமாக மாறிவிட்டார். திருத்துவ குடும்பம் இன்றைக்கு திருக்குடும்பமாய் மாறிவிட்டது. ஆகவேதான் நம்முடைய திருத்தந்தை இந்த ஆண்டை யோசேப்பின் ஆண்டு என்று அறிவித்திருக்கின்றார். ஏன்? குடும்பத்தை நடத்தின ஒரு நல்ல செயல் வீரனாக திகழ்ந்தார். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு ஜனவரி முதல் அடுத்த டிசம்பர் வரைக்கும் யோசேப்பின் ஆண்டு. அதாவது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஆண்மகனும் யோசேப்பை போல மாற வேண்டும். ஒவ்வொரு கணவனும் யோசேப்பு வாழ்ந்தவாறு வாழ வேண்டும் என்பதை மாற்றுவதற்காக தான் இந்த ஆண்டு யோசேப்பின் ஆண்டு என்று கொடுக்கப்பட்டது. 21ஆம் ஆண்டு யோசேப்பின் ஆண்டு. ஒவ்வொரு வீட்டு குடும்ப தலைவனும் யோசேப்பு போல தன் குடும்பத்தை பொறுப்பாக நடத்தணும். கடவுள் பேசுவார், நடத்தணும். கடவுள் பேசுவார், நடத்தணும். திருப்பாடல் 128 வாசித்து பாருங்க. கடவுளுக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பேறு பெற்றவன். கடவுளுக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பேறு பெற்றவன். அவருடைய மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். அவருடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அவங்க குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும். குடும்ப ஆசீர்வாதம் மாறணும். நம்ம குடும்ப ஆசீர்வாதமா மாறணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் கடவுள் விரும்புகிற குடும்பத்தை போல மாறணும். நான் கடவுளின் திட்டம். அப்படி மாறணும்னா பைபிளை படிக்கணும். பைபிளை படிக்காத எந்த குடும்பமும் திருக்குடும்பமாய் மாற முடியாது. ஞாபகம் வச்சுக்கங்க. திருக்குடும்பம் மாறணும்னா பைபிள் படிக்கணும். ஆக கடவுளின் நற்செய்தியில முதலில் திருக்குடும்பத்தை நினைவு கூறுகின்றார். இரண்டாவது பாருங்க, அந்த ஆலயத்தில் இருவர் இந்த திருக்குடும்பத்தின் வருகைக்காய் காத்திருந்தார்கள். அந்த இருவரில் ஒருவர் யார் என்று வாசிக்கும் போது வாசிக்கிறோம் பாருங்க. எருசலேமில் 25வது வாக்கியம், லூக்கா நற்செய்தி 2:25. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். இஸ்ரேலுக்கு என்ன வாக்கு? மெஸ்ஸியா வருவார், எல்லா கவலையும் போக்க வருவார். இஸ்ராயேல் மக்கள் அனைவரும் காத்திருந்தாங்க, மெஸ்ஸியா எப்போ வருவார்? இந்த ஆலயத்தில் இருந்த இந்த சிமியோன் கூட மெஸ்ஸியா வருகைக்கு காத்திருந்தார்.
அவர் ஆலயத்திலே பல ஆண்டு காலமாய் காத்திருக்கிறார். அவர் தூய ஆவியின் அருள் பெற்றவர். ஒருவர் தூய ஆவியின் அருள் பெற்றால் என்ன நடக்கும்? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். நண்பரே மக்களே, ஒருவர் தூய ஆவியை பெற்றிருந்தால் அந்த தூய ஆவியானவர் நடக்க போகிற விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரா? நாம தூய ஆவி அனுபவம் பெற வேணும்னு ஒரு விருப்பம் இருக்குதா? தூய ஆவி அனுபவம் தேவை. கடவுள் வாக்கு நிறைவேற்றப்பட வேண்டும், கடவுள் வாக்கு பெற வேண்டும், அதற்கு தூய ஆவி தேவை. ஆக தூய ஆவி இந்த சிமியோனுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்க. மெசியா வருகிற வரைக்கும் நீ சாக மாட்டாய் என்ற வாக்கு கொடுத்திருந்தார். ஆகவே அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். இப்ப ஆவியானவர் அவருக்கு தூண்டுகிறார், நீ கோவிலுக்கு போ. அவர் ஆவியானவரின் தூண்டுதலால் ஆலயத்துக்கு சென்றார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, ஆசைப்பட்டுக்கு கூட கோயிலுக்கு போறது கிடையாது. கடவுளை தரிசிப்பதற்கு கோவிலுக்கு செல்லுகிறவர்கள் எத்தனை பேர் என்றால் அது ஒரு கேள்வியாக தான் இருக்கும். ஏன் சொல்லுங்க? இன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போய் வந்திருக்கீங்க. இன்னைக்கு வாசகங்கள் எந்தெந்த பகுதியில வாசிக்கப்பட்டது அப்படின்னு உங்களை கொஞ்சம் ஞாபகம் பண்ணி பாருங்க, தெரிதா பார்க்கலாம். அதான் உதாரணம். நினைவு வருதா? இதுக்கு மேல உதாரணம் என்ன தேவை? வராது. ஏன் வராது? ஆலயத்துக்கு செல்லும் போது நம்முடைய எண்ணமெல்லாம் கடவுள் மேல் கிடையாது. பலவற்றை மேல் பார்வை பார்த்து கொண்டே இருக்கும். சுத்தி முத்தி பார்த்து கொண்டே இருக்கும். அந்த கண்ணுல யார் அழகா உடை உடுத்திருக்காங்க, யார் அழகா நகை போட்டிருக்காங்க, யார் அழகா இருக்காங்க, என்ன சூப்பரா இருக்குது. நன்மை வாங்க போகும்போது கூட கண்ணு இப்படித்தான் இருக்கும். எப்போ வெளியே வருவோம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே கேட்டுன்னு எவ்வளவு அழகா இருக்குது. நானும் பார்த்தேன் நன்மை வாங்கின்னு போகும்போது. நன்மையை பாத்தியா, உடுத்தின உடைய பாத்தியா? நண்பரை மக்களே, கடவுள் ஆலயத்திலே சிந்தனைகள் சிதறவிடக் கூடாது. ஆகவேதான் நாம் தூய ஆவியின் அனுபவம் இல்லை. ஆனா சிமியோன் பாருங்க, தூய ஆவியின் தூண்டுதலால் அவர் ஆலயத்துக்கு சென்றார். தூய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஆலயத்துக்கு போ. அப்போது என்ன நடந்தது? திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அவரை கொண்டு வந்த போது பாருங்க, திருவாக்கு நிறைவேற்றும்படி இயேசு என்னும் குழந்தையை ஆலயத்துக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த போது சிமியோன் குழந்தையை கையிலே வாங்கி கொண்டார். தூய ஆவி சொன்னார், இதுதான் மெசியா. பார், கண்களை திறந்து பார் மெசியாவை. தூய ஆவி உள்ளத்திலே சொல்லுகிறார், மெசியாவை வாங்கியும் கண்ணில பார். ஏனெனில் கடவுள் கொடுத்த வாக்கு சிமியோனுக்கு, மெசியாவை பார்க்கும் வரை நீ சாக மாட்டாய். அந்த ஆவியான தூண்டுதல் படி அவர் ஆலயத்துக்கு நுழைகிறார். அவரும் ஆலயத்துக்கு வருகிறார், இவர்களும் ஆலயத்துக்கு வருகிறார்கள். குழந்தை அவர் கண்ணில் பட்டன. ஆவியானவர் சொல்லுகிறார், பெற்றுக்கொள், இவர்தான் மெசியா. நண்பரே மக்களே, நாம திரு குடும்பமா? மெசியாவை பார்க்கிற பார்வை இருக்குதா? காரணம் என்ன? விவிலியத்தையும் படிப்பது கிடையாது, படித்தாலும் புரிந்து கொள்வதா கிடையாது. புரிந்து கொண்டாலும் ஒன்னும் பாதிமா புரிந்து கொள்வீர்கள். பாதி ஊர்க்கதை, பாதி பைபிள் கதை. இது கதை புத்தகமா மாறிவிட்டது, ஆன்மீகமாய் மாறவில்லை.
ஆன்மீகமாய் மாறாம போனது காரணம் என்ன? தூய ஆவியின் அனுபவம் இல்லை. தூய ஆவியின் தூண்டுதலோடு பேசுகிற அனுபவம் இல்லை. தூய ஆவியின் வெளிப்பாடோடு பேசுகிற அனுபவம் இல்லை. தன்னுடைய ஞானம் பல புத்தகத்திலே ஆராய்ந்து பார்த்த விஷயங்கள் அதில் கொண்டு வந்து நுழைத்து முடித்து விட வேண்டும். எங்கு தூய ஆவியானவரின் தூண்டுதல்? ஆக தூய ஆவியின் தூண்டுதல் எப்படி இருக்கும்? பைபிள்ல எழுதியிருக்குது பாருங்க. சிமியோனுக்கு தூண்டினார், அவரும் சென்றார், இவர்களும் வந்தார்கள். தூய ஆவி சொல்றார், இதுதான் குழந்தை மெசியா, வாங்கிக்கொள் கையில. அவர் உடனே கையிலே வாங்கி கடவுளை போற்றி ஆண்டவரே ஆண்டவரே உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியோடு போகச் செய்யும். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டதே. மகிழ்ச்சியோடு நான் சாகிறேன். சிமியோன் எவ்வளவு ஆசையோடு வாழ்ந்தார் பாருங்க. இன்னைக்கு நீங்க எந்த ஆசையில வாழ்றீங்க? யார் மீது உங்களுக்கு ஆசை? மனிதன் மீது, பணத்தின் மீது, பொருளின் மீது, அதிகாரத்தின் மீது, அழகழகான உடைகள் மீது ஆசை யாரை விட்டுச்சு? ஆசைப்பட்ட குடும்பம் அழிந்து போய்விட்டது. ஆதாம் ஏவாள் கடவுளை இழந்தார்கள். முகமுகமாய் தரிசனம் பண்ணதை இழந்தார்கள். அந்த ஆசை உன்னுடைய குடும்பத்தையும் பற்றிக் கொள்ளும் என்றால் நீயும் நானும் இழந்து போய்விடுவோம். கடவுளை இழந்து வாழ்கிற வாழ்க்கை திருக்குடும்பம் கிடையாது. நண்பரே, மக்களே, கடவுள் வாக்கு எவ்வாறு நிறைவேற்றப்படுகிறது பாருங்க. சிமியோன் கையில் ஏந்தி சொன்னார், என் கண்கள் மீட்பை கண்டது, இப்போது நான் சாக தயாராக இருக்கிறேன். உங்க வாழ்க்கையின் தீர்மானம் எப்படி இருக்கிறது? ஒரு முறையாவது நான் இயேசுவை பார்த்து சாகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? ஆசைப்படணும். நான் சாத்துக்கு முன்னால இயேசு ஆண்டவரை ஒரு முறையாவது என் கண்ணில பார்க்கணும் நீ ஆசைப்படணும். அதற்கு தூய ஆவிதான் உதவி செய்வார். வேறு யாரால் உதவி செய்ய முடியாது. உன்னதமான கடவுளை பார்க்க தூய ஆவி மட்டும்தான் உதவி செய்யும். சிமியோனுக்கு பார்க்கிற கண்களை கொடுத்தது தூய ஆவியானவர். இயேசுவை கண்டு கொள்கிற ஞானத்தை கொடுத்தது தூய ஆவியானவர். அவர் வருகிறார் என்று முன் செய்தி கொடுத்து அவரை அழைத்துச் சென்றது தூய ஆவியானவர். அவரை பார்க்கும்படி இவர்தான் அவர் என்று குறிப்பிட்டு சொன்னது தூய ஆவியானவர். சிமியோனை எப்படி வழிநடத்தினாரோ அதே தூய ஆவியானவர் இன்றைக்கு நம்மையும் வழிநடத்த காத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் வழிநடத்தப்படுகிறோமா? தூய ஆவியின் தூண்டுதலால் கடவுளுடைய பணிகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோமா? தூய ஆவி விரும்புகிறதை செய்வதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? உன் வாயில இறைவாக்குக்கு பதிலாக பலவிதமான வாக்குகள் அல்லவா வருகிறது. இறைப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நீங்கள் இறைவாக்குரைக்கு அழைத்திருந்தால் இறைவாக்கு பதிலாக வேற எதையோ வாக்குரைக்கிறவர்களாய் இருப்பீர்களா? அது எப்படி சாத்தியம்? அதான் தூய ஆவி அனுபவம் இல்லாமல் பேசுவது. இங்க பாருங்க, எவ்வளவு நல்ல உதாரணம். கடவுள் வாக்கை நிறைவேற்றும் போது கடவுள் யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறார். சிமியோனோடு முடிந்து விட்டதா? அடுத்து தொடர்ச்சி வாசகம் என்ன சொல்லுது பாருங்க. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் அது ஒளி, வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்று சிமியோன் சொன்னார். பிறகு 33 குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். யார் தாய் தந்தை? தூய கன்னிமரியாலும் தூய யோசேப்பும் சிமியோன் சொல்லுகிறதை கேட்டு வியப்படைந்தார்கள். இந்த குழந்தை வெளிப்பாடு அருளும் வழியாயிருக்கும். இதுவே மக்கள் இஸ்ராயலுக்கு பெருமை.
வெளிப்பாடு அருளும் ஒளி. இயேசுவுக்கு சிமியோன் தூய ஆவியில் நிறைந்து சொன்ன வாக்கு. இந்த குழந்தை வெளிப்பாடு அருளும் ஒளி. உங்க குழந்தை கடவுளுக்கு அர்ப்பணித்தால் அது கடவுளுடைய ஒளியை பிரதிபலிக்கும். உனக்காகவே நீ வைத்துக் கொண்டால் அது உன்னை ஏமாற்றிவிடும். ஏனெனில் முதல் குழந்தை கடவுளுக்குரியது. மறந்துடாதீங்க, நீங்க நல்ல குடும்பம்னா முதல் குழந்தை கடவுளுக்குரியது வளர்க்கப்படணும். ஆகவே 34வது வாக்கியம். சிமியோன் அவர்களுக்கு ஆசி வழங்கி யாருக்கு? தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாய் இருப்பார். தீர்க்க தரிசனமாக சிமியோன் சொல்லுகிறார். இந்த குழந்தை என்ற இயேசு பலருக்கு வீழ்ச்சியாகும் பலருக்கு எழுச்சியாகும் இருப்பார். பணக்காரர்களுக்கும் அகந்தை உள்ளவர்களுக்கும் பதவி பட்டத்திலே ஆசைப்பட்டு வாழ்கிறவர்களுக்கும் வீழ்ச்சியாக இருப்பார். ஏழைகளுக்கும் தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கும் இறைவாக்குக்கு கட்டுப்படுகிறவர்களுக்கும் எழுச்சியாக இருப்பார். எழுப்புதலை கொடுக்கிறவராயிருப்பார். நீங்க ஆண்டவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டால் எழுப்பப்படுவீர்கள். ஆண்டவர் வாக்கை நிறைவேற்றும்படி நீங்க மறந்து போய்விட்டால் வீழ்ச்சி அடைவீர்கள். அந்த இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஏன் தான் இந்த கிறிஸ்துமஸ் வருது தெரியலையே, ஏங்க எவ்வளவுதான் கடன்பட்டு என்ன பண்ணாலும் நிம்மதி இல்லையே. யார் உன்னை கடன்பட்டு சொன்னா? ஏசாமி சொன்னாரா? கடன்பட்டு பண்டிகை கொண்டாடுன்னு ஏசாமி சொன்னாரா? அவருக்கு தானவா பிறந்த நாள். உன் பிறந்த நாளுக்கு நான் புது துணி போட முடியுமா? இல்ல என் பிறந்த நாளுக்கு நீ புது துணி போட முடியுமா? ஆனா இந்த உரிமையை இயேசு கொடுத்திருக்கிறார்ல, அதை கடன்பட்டு ஏன் செய்யற? கடைசியில இந்த பண்டிகை ஏன் தான் வருது தெரியலையே. ஏசாமி பிறந்த போதே புது ஆடை கிடையாது. ஆகிய நண்பரி மக்களே, விவிலியத்தை அறியாம படிக்காம இருக்கிறதுனாலதான் இப்பேற்பட்ட தவறு நம்ம குடும்பத்தில் இருக்கின்றன. இன்று திருந்த வேண்டும். இன்றைக்கு நாம் திருந்தணும். நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ தீர்மானிக்கணும். கடவுள் கொடுக்கின்ற அருளும் அன்பும் நிறைந்த குடும்ப வாழ்க்கை, கடவுள் கொடுக்கின்ற ஆசீரும் நிறைந்த குடும்ப வாழ்க்கை, கடவுள் கொடுக்கின்ற மகிமை நிறைந்த குடும்ப வாழ்க்கை நமக்கு வேணும். இறைவாக்கு நிறைவேற்றுகிற குடும்பம் மாறணும். சிமியோனோடு முடிந்து விட்டதா? அடுத்த வாக்கு தொடர்கிறது பாருங்க. இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். மரியாளை பார்த்து அவையே சிமியோன் சொல்லிவிட்டார், உன் உள்ளத்துல ஒரு வாள் குத்தம். அப்படியே அது எப்போது நடந்தது? குழந்தையா இருந்த இயேசுவுக்கு தீர்க்க தரிசனமாக சிமியோன் சொன்ன வாக்கு சிலுவையிலே நிறைவேறினது. சிலுவையிலே இயேசுவின் விழாவிலே குத்தும் போது தூய கன்னிமரியாள் விழாவில் குத்துவதை போல துன்பத்தெல்லாம் தன் உள்ளத்தில் அனுபவித்தார்கள். சிமியோன் தூய ஆவியால் சொன்ன வாக்கு சிலுவையில் நிறைவேற்றப்பட்டது. ஒரு வாள் உன் உள்ளத்தை ஊடுருவும். அதை நினைத்து மரியாள் தன் வாழ்க்கையை கசந்து அர்ப்பணித்தார்கள். நம்ம மாதிரி கத்தி கூச்சல் பட்டு அப்படின்னு எல்லாம் கத்தி எல்லாம் அழல மரியாள். அப்படியே உள்ளத்தில் அழுதார்கள். சத்தம் போட்டு கூட அழவில்லை. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் திரைப்படத்தை பாருங்க. மரியாள் வாயிலே துணி அடைத்துக் கொண்டு குமரி குமரி அழுவார்கள். தன் உள்ளத்திலே அழுதார்கள். வெளியே கத்தி அழுவது ஆத்திரத்தை தூண்டும். உள்ளத்தில் அடக்கி அழுது பாருங்க, மனசு அடக்கும். அப்படியே மனசு அடைக்கும்.
அதுதான் உண்மையான அழுகை. நல்லா கத்தி கூச்சல் போட்டு ஊரே கூட்டுறதெல்லாம் அழுகை கிடையாது, அது ஏமாற்றுதல். சின்ன சண்டாயிடுச்சுன்னா பாருங்க, குடும்பத்துல கத்தி கூச்சல் போட்டு வாங்க, அப்படியே ஆத்திரம், அப்படி ஆக்ரோஷமாய் வெளிப்படும். அப்ப அடிக்கிற கணவனுக்கு இன்னும் ஜாஸ்தி கோவம் வரும், இன்னும் அடி வாங்க. கட்சியில வீட்டு சண்டை, தெரு சண்டைக்கு வந்துடும். கிறிஸ்துவ குடும்பமா இது? காரணம் என்ன தெரியுமா? பைபிளை குடும்பத்திலே படிப்பது கிடையாது. கணவன் மனைவி பைபிளை எடுத்து படிக்கணும். அப்போதான் கடவுளின் குடும்பமாய் மாற முடியும். கடவுள் உங்க வீட்டில அவர் விரும்புகிற பிள்ளை அனுப்புவார். அந்த பிள்ளை குருவானால், அந்த பிள்ளை கன்னியரானால், அந்த பிள்ளை பாஸ்டரானால், அந்த பிள்ளை ஒரு இறைவாக்கினரானால், அந்த பிள்ளை இறை பணியாளராக மாறினால் இறை விருப்பத்தை நிறைவேற்றும், சுய விருப்பத்தை நிறைவேற்றாது. அது சுய ஆசைக்கு அடிமையாகாது. ஏனெனில் பெற்றோர்கள் விவிலிய வாக்குப்படி குழந்தை ஈன்றெடுக்கிறார்கள். விவிலிய வாக்குப்படி குழந்தைகளை ஈன்றெடுக்கிறவர்கள் அந்த பிள்ளைகள் கடவுளுக்கு சொந்தமாகவே வாழும். ஆகவே விவிலியம் சொல்லுகிறது பாருங்க, அடுத்த தொடர்ச்சி என்ன சொல்லுது? ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் ஒரு இறைவாக்கினர் இருந்தார். மூன்றாவது நபர். ஆண்டவர் இயேசு ஆலயத்துக்கு அர்ப்பணிக்கப்படும் போது முதலிலே கடவுள் குடும்பத்தை நினைவு கூறுகிறார். இரண்டாவது தூய ஆவில் நிறைந்த சிமியோனை நினைவு கூறுகிறார். மூன்றாவது இந்த வயதான தாய், வயதான அண்ணா என்ற தாய், மூதாட்டி காத்திருக்கிறார். அந்த மூதாட்டி எப்படியா இருந்தால் இறைவாக்கினராய் மாறினார். எப்படி அவளுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது? இறைவாக்கினர் என்றால் என்ன? இறைவனுடைய வாயாய் என்று பேசுகிறவர். அப்படின்னா இந்த அண்ணா யாரு? ஏன் கடவுள் அவளை ஒரு இறைவாக்கினரா வச்சாரு? அவ எப்படி வாழ்ந்திருப்பா? அடுத்த வாக்கு சொல்லுகிறது பாருங்க. அவர் வயது முதிர்ந்தவர், மனமாகி 7 ஆண்டுகள் 7 வருஷம் தான் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அவங்க கல்யாண வாழ்க்கை 7 வருஷம் தான். அவங்க குடும்ப வாழ்க்கை 7 வருஷம் தான். கணவன் மனைவி வாழ்க்கை 7 வருஷம் தான். நீங்க எத்தனை பேர் எப்படி வாழ்கிறோம்? அந்த 7 வருஷத்துக்கு பிறகு என்ன சொல்லுகிறது பாருங்க. கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண்ணானவர் அவள் விதவையாக மாறிவிட்டார். கணவன் இறந்து போனார். அவள் விதவையாய் மாறினார். அவருக்கு வயது 84. பாருங்க, ஒரு பெண்ணுக்கு குறைந்தது எவ்வளவு வருஷத்துல கல்யாணம் ஆகும்னு வச்சுக்கோங்க. குறைந்தது ஒரு 25 இருந்து 30 வரைக்கும், இல்ல 30 வயசுன்னு வச்சுக்கோங்க மினிமம். இன்னைக்கு ஒரு 30 வயசுக்கு ஒரு கல்யாணம் ஆனாலும் 37 வயசுல அவர் விதவை ஆகிவிட்டார். 37 வயசுல இருந்து நீங்க 84 வரைக்கும் கணக்கு போட்டு பாருங்க, எவ்வளவு வருஷம் ஆகும்? 37 வயசு, 84ல 37 கழிச்சு பாருங்க, எவ்வளவு வருஷம் இருக்கும்? 84 37 கழிச்சு பாருங்க, 47 வயது. 47 ஆண்டு காலமாய் தன் விதவை வாழ்க்கையிலே கடவுளுக்காகவே வாழ்ந்தாள். இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் விதவை பெண்களே, நீங்க எப்படி? உங்க வாழ்க்கை எப்படி? விதவை ஆனவுடன் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அண்ணா முன்னுதாரணமாய் இருக்கின்றார். கணவனை இழந்தோமே என்ற கவலை இல்லை. எனக்கு கணவனுக்கு பதிலாக என் கடவுள் இருக்கிறார் என்று வாழத் துணிந்தாள். அந்த வாழ்க்கை அவளை எங்கு சென்றது? இறைவாக்கினராக மாறிவிட்டது. 84 வயதிலே அவர் இறைவாக்கினராய் இருந்தார். ஆக அண்ணா என்ன செய்தார்? அவர் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். 84 வயசுல உபாசம் இருந்து அல்லும் பகலும் ஜபம் பண்ணி கோவிலிலே உபாசத்தோடு வேலை செய்யறார். இன்னைக்கு கோயில் எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க. எந்த அழகுல வேலை செய்யறாங்க உங்களுக்கு தான் தெரியும்.
என் நண்பரே மக்களே, இந்த நற்செய்தியில திருக்குடும்பத்தை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். தூய ஆவியால் நிறைந்த சிமியோனை நினைவு கூறுகிறார். திருமண வாழ்க்கையிலே கணவனை இழந்த விதவையை நினைவு கூறுகிறார். அந்த விதவை ஒரு இறைவாக்கினராய் மாறினார். ஏன்? என் ஆசை, என் அழகு எல்லாம் போய்விட்டது, இனி நான் என் கடவுளுக்காக. இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே தாறுமாறான வாழ்க்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் உன் வாயில இறைவாக்கு சரியாய் நுழைவது கிடையாது, உன் வாயில இறைவாக்கு சரியாய் வருவது கிடையாது. ஏனெனில் உன் வாழ்க்கையெல்லாம் அசுத்தமாய் இருக்கின்றது. ஆண்டவர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்த முடியாமல் இருக்க காரணம் என்ன? உள்ளமெல்லாம் அசுத்தமாய் இருக்கிறது. பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை, தூய்மையான வாழ்க்கை இல்லை, இறைவாக்கை நிறைவேற்றுகிற என்றும் எண்ணம் இல்லாமல் இருக்கிறதுனால குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் பிளவுகளும் பிரச்சனைகளும் தலை விரித்தாடுகின்றன. அர்ப்பணிங்க, இன்றைக்கு அர்ப்பணிக்கணும், அருமையாக அர்ப்பணிக்கணும். சிமியான் போல ஒவ்வொரு ஆண்மகனும் இறைவாக்கிலே வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த அண்ணாவை போல ஒவ்வொரு பெண்களும் தீர்க்கதரிசிகளாக மாற முயற்சி செய்யணும். அந்த வீட்டில இயேசு பிறப்பார். அந்த இயேசு ஒரு குருவாக, இல்ல ஒரு கன்னியராக, ஒரு பணியாளராக, இல்ல எங்களை போன்ற ஊழியர்களாக, இல்ல ஒரு பாஸ்டர்களாக ஏதோ கடவுளின் பணி செய்ய அழைப்பு அவர்களுக்கு கொடுப்பார். அவங்க விவிலிய வாக்கை மட்டுமே பேசுவாங்க. விவிலிய வாக்கை மட்டும் பேசுகிறவர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள். இறைவாக்கு உரைக்கும்படி அனுப்பப்பட்ட ஒவ்வொருவரும் கடவுளால் அனுப்பப்பட்டவர். அவங்க தூய ஆவியின் அனுபவத்திலே பேசுவார். இந்த வாய்ப்பு உன் குடும்பத்துக்கு இருக்கிறது. என்னைக்கு உன் குடும்பம் திருக்குடும்பம் மாறும். திருக்குடும்பம் போட்டா வச்ச உடனே திருக்குடும்பம் ஆயிடும் நினைக்காதீங்க. ஒரு புது வீடு போனா போதும், முதல்ல திருக்குடும்பம் போட்டா வச்ச உடனே ஆசீர்வாதம் வந்துடும் நினைக்கிறீங்களா? அதனால அந்த வீட்டுல சண்டை தானே. திருக்குடும்பம் போட்டா வச்ச வீட்டுல எல்லாம் சுகமா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒற்றுமையா இருக்கிறாங்களா? இல்லையே. ஏன்? போட்டா வைக்கிறதுனால ஆசீர்வாதம் வராது. அந்த போட்டாவில் இருக்கிற திருக்குடும்பத்தை போல வாழ முயற்சித்தால் தான் ஆசீர்வாதம். ஆக இன்றைக்கு நம்ம குடும்பத்தை இறைவன் அழைக்கின்றார். நீ எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், பரவாயில்ல. இன்னைக்கு இந்த வாக்கை கேட்டு, ஆண்டவரே நான் தவறு செய்தேன், என் குடும்ப வாழ்க்கையை மாற்றுமே என்று கண்ணீரிட்டு அழுதால் நிச்சய ஆண்டவரின் குடும்பத்தை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இதான் இன்றைய வாசகம். ஆக கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்து எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். 84 வயது கொண்ட அந்த மூதாட்டி, ஒரு இறைவாக்கினர், குழந்தையை கையில வாங்கி லாட்டு போய் சொல்றா, பாருங்க இவர்தான் மெஸ்ஸியா. சிமியோன் கையிலேந்தி மெஸ்ஸியாவை கண்டு தன் உயிரை விட தயாரா இருந்தார். இந்த மூதாட்டி, வயதான மூதாட்டி அண்ணா, குழந்தை கையிலேந்தி ஊரே போய் சொல்றா, இவர் தான் மெஸ்ஸியா, பிறந்து விட்டார் மெஸ்ஸியா. அவ பேச்ச பலர் நம்பினாங்க. ஏன்னா அவங்க ஒரு இறைவாக்கினர். பாருங்க, அன்னைக்கு எல்லாரும் அவங்க வாயில இறைவாக்கை கேட்டாங்க. ஆகவே நம்பினார்கள். நீ இறைவாக்கு உரைத்தால் உன்னை நம்புவாங்க. நீ கடவுள் வார்த்தை பேசினால் உனக்கு மதிப்பு கூடும். நீ கடவுளின் வாக்குப்படி வாழ்ந்தால் கடவுள் உன்னை உயர்த்துவார். நண்பரே மக்களே, அவர் எல்லாருக்கும் மீட்பை சொன்னார். 39 ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தினால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. குழந்தையும் வலிமை பெற்று
நம்ம குழந்தையும் வலிமை பெற வேண்டும். நம்முடைய குழந்தைகளும் ஞானத்தில் நிறைய வேண்டும். அது விவிலியத்தின் ஞானம். கடவுளுக்கு உகந்தவாறு வளர்ந்து கடவுளுக்கு உகந்தவாறு பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். பைபிள் படிக்கிற குடும்பம் தான் அப்படி செய்ய முடியும். தயவுசெய்து படிங்க. நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கிறது படிங்க. அன்னைக்கு திருப்பலி வாசகத்தை எடுத்து படிங்க. நம்ம குடும்பம் திருக்குடும்பமாய் மாறும். கத்தோலிக்க திருச்சபையில மட்டும்தான் திருக்குடும்பத்தை பற்றி நினைக்கிற ஒரு நாள் இருக்கிறது, மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆக திருக்குடும்பம் என்றால் பொருள் என்ன? திருத்துவ இறைவன் தந்தை மகன் தூய ஆவி எந்த குடும்பத்தில் வருவாரோ அந்த குடும்பம் திருக்குடும்பம். அந்த தந்தை மகன் தூய ஆவியானவர் கன்னிமரியால் வயிற்றிலே வந்தார். அந்த குடும்பத்துக்கு பெயர் திருக்குடும்பம். இன்றைக்கு நம்ம குடும்பத்திற்கும் அந்த ஆண்டவர் வந்தால் நாமும் திருக்குடும்பம். அவர் வர வேண்டும் என்றால் எப்படி நம்முடைய தாய் மரியாள் இறைவாக்கு நிறைவேற்றி வாழ்ந்தார்களோ, எப்படி புனித இயேசு இறைவாக்கை கேட்டு நடந்தாரோ, அதே போல கணவனும் மனைவியும் இறைவாக்குக்கு கட்டுப்பட்டுதான் தீர வேண்டும். கட்டுப்படாத அந்த குடும்பம் திருக்குடும்பமாய் மாறாது. உன்னாலே உன் குடும்பம் கெட்டு போயிடும். ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த வேலைக்காயுமை நாங்கள் போற்றுகிறோம். நீண்ட நேரமாய் உமது பிள்ளைகள் அவளோடு கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் இன்றைக்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. எழுப்புதலின் தீ பற்றி எறிவதாக. அது ஒவ்வொரு குடும்பத்திலும் பற்றி எறியட்டும். ஒவ்வொரு கணவனும் மனைவியும் உமது பணிகளை சிறப்பட செய்ய பற்றி எறி செய்வீராக. ஆசீர்வதி ஆண்டவரே. இன்றைய வாக்குத்தத்தத்தின்படி இதோ எனக்கு முன் நின்று நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களிலும் எழுப்புதல் உண்டாகட்டும். எழுப்புதலின் தீ பற்றி எறியட்டும் ஆண்டவரே. அது குடும்பத்தில் நீர் வீசுவீராக. கணவனை யோசேப்பை போலவும், மனைவி தூய கன்னிமரியாள் போலவும், பிள்ளைகளை தூய ஆவியால் நிறைந்த இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகள் போலவும் ஒவ்வொரு வீட்டையும் நீர் நடத்துவீராக. குடும்பத்தை ஆட்டி படைக்கிற பொல்லாத பிசாசுகள், பொல்லாத தீய சக்திகள், மந்திரக்கட்டுகள், கெட்ட எண்ணங்கள், விபச்சாரம், பொய், அசுத்தம், காம விகாரம், இப்படி உமக்கு பிடிக்காத குணங்கள் எத்தனை குடும்பத்தில் இருக்கிறதோ இந்த நிமிஷத்துல இயேசுவின் பெயரால் எல்லா குடும்பத்தில் இருந்து பிடிகிறீராக. எல்லா குடும்பமும் மகிழ்ச்சியின் குடும்பமாய் மாறட்டும். தீ ஆவிகளை விரட்டும். ஜெபிக்கிற வீடாய் மாற்றும். கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கிற அந்த பாக்கியத்தை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீ தருமாறு நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்க விண்ணப்பத்துக்கு பதில் தாரும். நாங்கள் எப்படி இந்த இடத்துல குடும்பமாக உமது பணி செய்கிறோமோ அதே போல உலகத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவ குடும்பங்களும் குடும்பமாய் பணி செய்ய ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய மனக்கண்களை திறந்து விவிலியத்தை படித்து புரிந்து கொள்கிற ஞானத்தினால் நிரப்பீராக. காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. வீட்டுள்ள ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வாழ்கிற ஒவ்வொரு வீட்டையும் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டின் நுழைவாயிலை ஆசீர்வதியும். நீர் அந்த வீட்டின் தலைவனாயிருந்து நடத்துவீராக. ஊதாரியை சுற்றித் திரிகிற பிள்ளைகளை மாற்றுவீராக. நீங்க சந்திங்க ஆண்டவரே. கணவனை சந்திப்பீராக, மனைவி சந்திப்பீராக, வீட்டில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் சந்திப்பீராக. ஒவ்வொரு வீட்டு முதல் குழந்தையும் உமக்குரியது என்று உணர்ந்து வாழ்கிற அந்த உணர்வை ஒவ்வொரு முதல் குழந்தைக்கும் நீ தருவீராக. பிறந்திருந்தால் உணர்வை தாரும். பிறக்க போகும் என்றால் பெற்றோர்களுக்கு உணர்வை தாரும். பிறந்த குழந்தையாயிருந்தால் அதை அர்ப்பணிக்கின்றோம் என்ற எண்ணத்தை தாரும். ஒவ்வொரு முதல் குழந்தையும் உமக்கு உரிமையாகட்டும். ஒரு வீட்டிலே ஒரு பிள்ளை உமக்கு உரிமையாக்கப்படுவதாக நீ செய்மாறுவை நோக்கி வேண்டுகிறோம். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவரும் குடும்பம் குடும்பமாக பெற்றுக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறைமக்களே, இன்றைய வாசகம் மறுபடியும் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைய வாசகம் தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம்
1 முதல் 6, மறுபடியும் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 3. Genesis chapter 15 verses 1 to 6 and again chapter 21 1 to 3. திருப்பாடல் 105 1 to 9 வரைக்கும். சாம்ஸ் திருப்பாடல் சங்கீத புத்தகம் 105ஆம் அதிகாரம் 1 to 9 வரைக்கும். 2ஆம் வாசகம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். அதைத் தொடர்ந்து 11 முதல் 12 வரை. அதைத் தொடர்ந்து 17 முதல் 19 வரை. இது குறுகியிருக்கிறது. நீங்க படிக்கும் போது 8 to 12 வரைக்கும் படிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், Hebrew chapter 11 verses 8 to 12. Today's gospel reading, St. Luke chapter 2 verses 22 to 40. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 22 to 40. படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. உங்க குடும்பத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்தட்டும். உங்க வீட்டுல ஒருவராவது ஆண்டவருக்கு பிரயோஜனமாக, ஒரு குடும்பத்துக்கு ஒருவர் உருவாக்குங்க. அந்த வீடு பாதுகாக்கப்படும். இதே நிகழ்ச்சி யூடியூப்ல உண்டு. யூடியூப் சர்ச்ல போய் டாக்டர் பிலிப் மரியான், DR ஸ்பேஸ் PHILIP ஸ்பேஸ் MARIYAN டைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் வரும், இன்னைக்குரியத வரும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. இறைப்பணி பலருக்கு செல்லட்டும். அப்படி ஷேர் பண்ணுங்க, உங்க ஸ்டேட்டஸ்லயும் போடுங்க. அது உங்க கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாருமே பார்ப்பாங்க. நீங்க பலருக்கு அனுப்பப்படாவிட்டாலும் உங்க ஸ்டேட்டஸ்ல மட்டும் போடுங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. ஆண்டவர் பெயர் மகிமை அடையட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் முதல் குழந்தை ஆண்டவருக்கு சொந்தமாகட்டும். அர்ப்பணிங்க. இறைவன் உங்களையும் உங்க வீட்டாரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 7:30 சந்திப்போம். நாளை காலை 7:30, மாலை அல்ல, not in the evening. Tomorrow morning 7:30 AM we'll meet again. Until that, God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.